நெல்சன் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படத்தை போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்துக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. நெல்சனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பேக்கை இந்த படம் கொடுத்தது. படத்தோட பட்ஜெட் 200 கோடியாக இருந்தாலுமே பாக்ஸ் ஆஃபீஸில் 650 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணிச்சு. இந்த படத்தோட சக்ஸஸ்னால படத்தோட ப்ரொடியூசர் கலாநிதி மாறன், சூப்பர் ஸ்டார் நெல்சன், அனிருத் இவங்க 3 பேருக்குமே ஒரு காரை கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணாரு. ஜெயிலர் படத்தோட செகண்ட் பார்ட்டையும் எடுக்க போறாங்க சொல்லி சோசியல் மீடியால அடிக்கடி அப்டேட் பண்ணாங்க. நெல்சனும் பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டுக்கான ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல மிர்னா சொல்லியிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரு சூப்பரான அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. ஜெயிலர் படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு ஹுக்கும் அப்படிங்கிற டைட்டில வைக்க போறாங்களாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டிராஃப்ட் ஒர்க்கை நெல்சன் காமிச்சிருக்காரு. அது சாட்டிஸ்பிகேஷனா இருந்தது அப்படிங்கறதுனால சூப்பர் ஸ்டாரும் சன் பிக்சரும் இந்த ஸ்கிரிப்டை டெவலப் பண்ண சொல்லி அப்ரூவ் பண்ணிட்டாங்களாம். ஸோ ஜூன் 2024 படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு தொடங்கும் அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட எண்டிங் இல்லைனா அடுத்த வருஷத்தோட தொடக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது தலைவர் 171 படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தொடங்கும்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இப்போதைக்கு சோசியல் மீடியாவில் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் ஞானவேல் டைரக்ஷனில் வேட்டையன் படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் லோகேஷ் டைரக்ஷனில் 171 படத்தில் ஒர்க் பண்ண போறாரு. இந்த படத்தோட டைட்டில வர ஏப்ரல் 22 அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறதா ஏற்கனவே அஃபிஷியலா அப்டேட் பண்ணிட்டாங்க.